தடாலிலேயே கூட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளைப்பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிலும் வேலைக்கு வரும். இப்போது கலாச்சாரம் காட்சினா பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி வைப்பான்? திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். சிவகங்கையில லாக்அப் டேட் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா, ஒரு சின்ன பையன் 27 வயசு பையனா நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூட்டு போறீங்க. வாங்க வாங்க, ரொம்ப தவறு தவறு. செயல்பாடு அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலிலேயே கூட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. அடித்து கொள்றாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் நான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது? ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளைப்பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிலும் வேலைக்கு வரும். அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை கல்லால் கொடுத்து அடித்து சாப்பிடுங்க. சட்டத்தை மாற்றுங்க. என்ன தப்பு இருக்குது? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுப்பிக்கணும். அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க. ஜெயராஜ் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டனை கொடுத்துருக்காங்க. இதே விட அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இப்போ எந்த சினிமா ஆக்டர்ஸுமே இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க, அதில் தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களா? உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடிச்சாங்களா? தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா? இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி தான் அந்த 13-14 பேர் இதில் செத்தாங்களே, ஷூட் பண்ணாங்களே, காக்கா குறி ஸ்டெர்லைட்டில். அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரொமோஷனில் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே. இது தவறான, அதான் முன்னுதாரணங்கள். தவறு. மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சினிமா ஸ்டார்ஸ் நிறைய பேர் கண்டனம் பெரிய லெவலில் பேசினாங்க. கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க? இருக்கும்போது எந்த இது யாருமே கொடுக்கவே இல்லையே. அதை போய் கேளுங்க. அதான் நான் சொல்கிறேனே, நான் கேட்குறேன்ல, என் குரலை கேளுங்க, என் குரலை போடுங்க. என் குரல் இல்லையா? என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. வாங்க டைரக்டர், ஓடிட்டீங்களா பாரு, எஸ்கேப் ஆகிட்டார். எதுக்குடா நமக்கு அரசியல்னு. ஓகே, ஆமாம். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். வாழ்த்துக்கள். திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா? கவர் பண்ணீங்களா? நான் பாடினதையும் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். புதிய நிறுவனங்கள் அவங்கள ஊக்கப்படுத்தும் வகையில் கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன். இன்றைக்கி சிறப்பான நாள். திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் ஜெயஜெயன் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது சிறப்பாக வரட்டும். இந்த படத்துக்கு பேர் சொல்லுங்கள். அறியாமை. ஆர்ஆர் பிக்சர்ஸ் மதுரையில் இப்போ நிறைய பேர் படம் பண்ணுறாங்க. அந்த வகையில் பாராட்டலாம். நிறைய பேர் மதுரை பேசலாம் நடிகர்கள் இருக்கனால அது ஒரு ஊக்குவிக்கும் வகையில் சினிமா இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது. கோடம்பாக்கத்திலேருந்து அதிகமாக மதுரைக்கே கொண்டு வந்துருவாங்க. அங்கே இன்னைக்கு சிறப்பான நாள் இதை நடத்துறதுனால உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வா நடிகா, வா. ஆமாம். திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அற்புதமான லொகேஷன். இங்க பாருங்க, திருச்செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க. தெரியலப்பா, அது என்னப்பா 2 மலை மாதிரி இருக்குதுப்பா. என்ன அடுத்து யார் ஆட்சி வைக்கிறாங்க காட்டுதா? என்னடா இது, பயங்கரமா இருக்குங்க. எங்க திரும்பினாலும் அங்க மலைகள். அற்புதமான லொகேஷன். சந்தோஷம். அங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எல்லாம் தோணுது. இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல. மக்கள் யாரும் அதிகமா
யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு. ஆமா. இப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் வந்திருக்கு. மிகப்பெரிய சம்பவம் ஆரம்பத்துல இருந்து. நானும் மதுரைக்காரன் தானே. திண்டுக்கல் பிரிச்சு விட்டாங்க. பிறக்கையில மதுரை டிஸ்ட்ரிக்ட், இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஜவாதுப்பட்டி ஒட்டஞ்சத்திலிருந்து கிட்ட. ஆமா. அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் பயணங்கள் பூதாகரமா இறங்க வேண்டியிருக்கும். நேரம் வரும், வந்துருச்சு. அதற்கான தேவை இருக்குது. ஆமா. தம்பி விஜய் இப்போ ஆமா. என்ன பண்ண போறாரு? இல்ல, அது அவரவர் விருப்பம் தான். நம்ம அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான். தம்பி அதனால ஆதரவா இல்ல எதிர்ப்பா? அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா. நான் ஒரு அறியாதவன் ஐயா. நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா. ஆமா. எனக்கு வந்துட்டு ஒரு போதை கலாச்சாரம் ஒன்று இருக்கு. ஸ்ரீகாந்த் அரசு பண்ணிருக்காங்க, கிருஷ்ணா அரசு பண்ணிருக்காங்க. கொக்கைன் பார்ட்டின்றது வந்து உண்மைக்கே இதுல உங்களுடைய இதுல இருக்குதா? இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. என் பையனை மாட்டேன்னா 4 சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு. அவன் கேட்டுட்டு விட்டுருவோன்னாங்க. அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க. அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால புழங்கப்படக்கூடாது. சினிமான்னு இல்லை, ஏன் புழங்குது? இப்போ கலாச்சாரம் எங்காச்சுன்னா பிடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான்? தூக்கி உள்ள வை, போடு, இது பண்ணு. அது புழக்கங்கள் அதிகமாக இருக்கு. அதனால தான் இவ்வளோ நடக்குது. அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல. அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில். அது வெளிநாடுகளெல்லாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க. ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை, பசங்களை, இளைஞர்களை உட்படுத்தக்கூடாது. அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சமுதாயத்துக்கு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி நடக்குது. எந்த மாதிரி? போதை விஷயம் இல்லை இல்லை, அது பிடிபடுறதுனால நடக்குது. பிடிபடக்கூடாது இல்லை, மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை, தடுக்கணும் இல்லையா? ஏற்கனவே உணவே நஞ்சாயிடுச்சு. காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான். ஆடு, கோழி, மாடை ஊசி போட்டு வளர்க்குறான். எல்லாமே நஞ்சாயிடுச்சு. அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான். நல்ல உணவுகள் இல்லை. வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது. கொய்யாக்காய் இவ்வளோ பெருசு செய்யலாம். பப்பாளி பழம் விளையுது, அதாவது இயற்கையாக விளையுன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான். கிலோ இவ்வளோ ஒன்று 5 கிலோ ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது. அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து 100 ரூபாய்க்கு 6 கிலோ விற்கிறாங்க. அள்ளி போட்டேன், ஒரு 5-6 பழம் வண்டியில் சிந்திருச்சு. அது 1 மாசமா இருக்கு, இன்னமும் இருக்கு, கிடவே இல்லை, கிடவே இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி. இப்பயே பாருங்க எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அது ஒரு ஆள் வரணும், ஆட்சி மாறணும், அடிச்சு பொலி போடணும். இப்போ துபாய், சிங்கப்பூர், மலேசியா